பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 பருவநிலை மற்றும் சுற்றுச்சூழல் தகவமைப்பு முக்கியம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பசுமை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக இந்திய அரசு ஏராளமான முயற்சிகளை எடுத்துள்ளது. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் ஜனவரி 9, 2025 வரை 7 லட்சம் வீடுகளில் கூரை மீதான சூரிய சக்தி அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. தேசிய உயிரி எரிசக்தி திட்டமானது கழிவுகளை எரிசக்தியாக மாற்றுவது, உயிரி எரிபொருள் திட்டம், சாணவாயு திட்டம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் ஆண்டுக்கு 4.12 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி திறன் மற்றும் ஆண்டுக்கு 3000 மெகாவாட் எலக்ட்ரோலைசர் உற்பத்தி திறன் வழங்கப்படுகிறது. பிரதமரின் குசும் திட்டத்தின் கீழ் டிசம்பர் 31, 2024 வரை 397 மெகாவாட் திறன் கொண்ட பரவலாக்கப்பட்ட சூரிய சக்தி அமைப்பு முறை பொருத்தப்பட்டுள்ளது. பருவநிலை மற்றும் சுற்றுச்சூழல் தகவமைப்பு முக்கியம். இந்திய அரசு அதன் நிர்ணயிக்கப்பட்ட தேசிய பங்களிப்பு இலக்குகளை NTC நெருங்கி வருகிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் 50% அடையும் புதுப்பிக்கத்தக்க NTC இலக்குகளுக்கு எதிராக நவம்பர் 30, 2024 வரை புதைப்படிவம் அல்லாத ஆதாரங்களிலிருந்து மொத்தம் நிறுவப்பட்ட மின்சார உற்பத்தி திறன் 46.8% உள்ளது. 2030க்குள் 2.5 முதல் 3 பில்லியன் டன் NTC இலக்குக்கு எதிராக 2005 முதல் மற்றும் 2023க்கு இடையில் 2.29 மில்லியன் டன் கரியமல வாயு சமமான கூடுதல் கார்பன் மடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இருக்கும் நம்பகமான மற்றும் மலிவான எரிசக்தி ஆதாரம் நிலக்கரி மட்டுமே. வளர்ந்த இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்கும் அதிக எரிசக்தி தேவை பூர்த்தியை புதுப்பிக்க எரிசக்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான வரம்புகள். எனவே நிலக்கரி அடிப்படையிலான மின் உற்பத்தி நிலையங்களில் மிகவும் அபாயகரமான மற்றும் மேலும் அபாயகரமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நிலக்கரியை திறம்பட பயன்படுத்த ஊக்குவிக்க வேண்டியது அவசியம். அதிக அளவில் வளர்ந்து வரக்கூடிய புதைப்படிவ எரிசக்திகளுக்கு மாற்றாக நம்பகத்தன்மை வாய்ந்த ஆதாரமான அணுசக்தி விளங்குகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொழில்நுட்பத்துடன் கூடிய தயாரிப்புகள் மற்றும் பொருட்களின் மேலாண்மை சிறந்த அகற்றல் முறைகள் உருவாக்கப்பட வேண்டும். பொருளாதார ஆய்வறிக்கை 2024